எல்லோருக்கும் என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள். குலதெய்வத்தின் பேரருளாலும் நவகிரகங்களின் பேரருளாலும் முன்னோர்களின் பேரருளாலும் எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் என்ன ஆன்மீக வணக்கங்கள். நான் தான் KM ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். இப்போ நான் ஒவ்வொரு ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக பலன்கள் எப்படிங்கிறது சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி ஆடி மாதத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த சந்திராஷ்டம பலன் என்ன செய்யும், எப்படி செய்யும், அது எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரையும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா பொதுவாக சந்திராஷ்டமம்னா 2.25 மணி நேரங்கிறாங்க. அது நிச்சயமாக கிடையாது. இதுக்கு நிறைய இடத்துல நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 6.5 மணி நேரமும் 6.25 மணி நேரமாக தான் வரும். சந்திராஷ்டமங்கிறது கிட்டத்தட்ட நல்லது செஞ்சாலும் சரி, கெடுதல் பண்ணாலும் சரி, இந்த டயத்தை தவிர வேறு எந்த நேரத்துலையும் உங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்காது. சரியா? இந்த தடவை ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இந்த திருவாதிரைக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதோட முடிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அது எல்லாருக்கும் தேவையானது. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ எந்த நேரங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மொத்தம் 4 பாதம் சொன்னேன். 1வது பாதம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த 1ஆம் பாதத்துக்கு 29ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை காலம்பர 9 மணிலேருந்து மத்தியானம் 3:37 வரையும். 2வது பாதத்துக்கு அன்னைக்கு அதே புதன்கிழமையே 3:37லேருந்து இரவு 10:08 வரையும். 3வது பாதத்துக்கு நைட்டு 10:08லேருந்து, அதாவது 10 மணி 8 நிமிஷத்துலேருந்து அதிகாலையில் வியாழக்கிழமை காலம்பர 4:39 வரையும். 4வது பாதத்துக்கு வியாழக்கிழமை, அதாவது 30ஆம் தேதி, ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலம்பர 4:39 விடிகாலம்பரத்துலேருந்து 11:10 பகல் பொழுது வரையும். இந்த ஒரு 4 பாதத்துக்கும் இந்த நேரங்கள் மட்டும்தான் இந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யும். இதில் இன்னொரு விசேஷம் பாருங்கள். இந்த ஆடி மாதத்தில் இந்த விருச்சிகத்தில் வந்தபோது மேசத்துக்கு வந்தவங்களுக்கும் நல்ல பலன். அதே மாதிரி இப்போ மகரத்தில் வந்ததுனால தான் மிதுனத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம பலன் இப்போ வருது. இந்த மகரத்தை நேரடியாக உச்ச குரு பார்க்குறார், சூரியன் பார்க்குறார், சந்திரன் முழு நிலவு, வளர்பிற சந்திரன் முழு பிரகாசமாக இருக்கார். அதனால் இந்த சந்திராஷ்டமம் இந்த 4 பாதங்காரங்களுக்கும் எந்த வித கெடுதலும் பண்ணாது. இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த திருவாதிரைங்கிறது ராகுவோட நட்சத்திரம். உங்களுடைய தசா புத்தியில் ராகு தசையோ இல்லை வேறு ஏதாவது தசை இருந்தால் அதில் ராகு புத்தியோ இல்லை ராகு அந்தரமோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த ஜூலை 29ஓ இல்லை 30ஓ ராகு ஏதாவது ஒரு இடத்துல, ஏன்னா தசாபுத்திக்கு 5 இடம், தசை, புத்தி, அந்தரன், சூட்சமம், பிராணன் அப்படின்னு. இதில் ஏதோ ஒரு இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 6.5 மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒன்று திடீர்னு, அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி, அதாவது நீங்கள் ஏதோ நினச்சிருப்பீங்க. பொதுவாக சந்தோஷமாக நட்டம்தான் வரும், பொருள் தொலையும், இல்லை அடுத்தவங்க ஏதாவது நம்ம சரியாக பேசினாலும் தப்பாக எடுத்துக்குவாங்கிறது அமைப்பு. ஆனால் இந்த திருவாதிரைக்கு, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு 4 பாதத்தில் உள்ளவங்களுக்குமே திடீர்னு இந்த ராகு மட்டும் உங்களை தசாபதியில் சம்மந்தப்பட்டிருந்தால் 200% எழுதியே வச்சுக்கலாம். திடீர் யோகம் நிச்சயமாக கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, கிடைக்காமல் இருந்தது, நிச்சயமாக இந்த ஒரு 6.5 மணி நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும். இதை நீங்கள் பரிசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொன்னது ராசிக்குன்னா 30%, லக்னத்துக்குன்னா 70%, 70% சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த திருவாதிரைங்கிறது உங்களுக்கு லக்னமாக இருந்தால் இது 70%. அதுவே நான் சொன்ன மாதிரி அந்த ராகு சம்மந்தப்பட்டிருந்தால் தசாபுத்தியில் 200%, அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு உங்களோட ராசி தான் தெரியும்.
நட்சத்திரம் தான் தெரியும், பாதம் தெரியாது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி லக்னம் என்னென்னு தெரியல, அதோட பாதம் என்னென்னு தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு, பர்த்து பிளேஸு எதாவது இந்த பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இலவசமாக அதான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இதை ஒரு முறை மட்டும் நீங்கள் டைரியில் குறித்து வச்சுங்க. அப்புறம் மாதம் வரக்கூடிய எல்லா சந்திராஷ்டமத்துக்கும் அந்த நேரத்தை மட்டும், அந்த நேரத்தை நான் சொல்லிடுறேன். அது லக்னத்துக்குன்னா லக்னம், ராசினா ராசிங்கிறது நான் குறித்து கொடுத்த நீங்கள் டைரியில் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை பார்த்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நேரத்தில் அது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அனுபவபூர்வமாக சொல்கிறேன், இது 100க்கு 200% பலிதமாகும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஓகே மனசுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள்.